டாக்டர்னா டாக்டர் வேணும் அப்படியெல்லாம் நான் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஊழியம் செய்யணும், டாக்டர் தான் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஊழ் குடித்தாலும் ஒரு ஊழியக்காரனை நான் திருமணம் பண்றதுக்கு இதா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அப்பா அம்மாட்ட சொல்றேன், ஓகே நீங்க பாருங்க, ஆனா ஒரு டாக்டர் போனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லும் பொழுது அப்பா பயங்கரமா சிரிச்சாரு. என்ன க்ளோரி, என்ன தைரியத்துல டாக்டரை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஆமா, சில நேரத்துல நான் எதுக்காவது அர்ஜென்ட்டா போவேன், பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் என்னால் அதை பொறுமையா இருக்க முடியாது. இது ஈவன் அவங்களுக்கே கூட தெரியாது. அது இப்ப நம்ம போன உடனே ஹஸ்பண்ட் வந்து அது ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டல். ஆனா அது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள ஸ்டாஃபுங்க அங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்து குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு குட் மார்னிங் கிடைக்காது, ஏன்னா மெடிக்கல் பீப்புளுக்கு நான் தேவையில்லை. இல்ல இதெல்லாம் சாதாரண காரியம் தான். பட் எனக்குள்ள அதுக்கு நான் நினைக்கிறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து என்ன சைல்டா தான் வச்சிருப்பாரு ரொம்ப. ஆனா இப்ப உதாரணத்திற்கு ஹாஸ்பிட்டல்ல போன் இருக்கும், ஆனா இந்த டெலிபோன் பூட்டிட்டு அப்பா கீ வச்சிருக்கோம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ரிங் பண்ணி பண்றதா டயல் டோன் வரும். ஆமா, அதை பூட்டி சாவி அவட்டு இருக்குதும். இப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணணும்னா அவங்களாலையும் பண்ண முடியாது. இப்ப என்கிட்ட வந்து எங்க அப்பா பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாரு, அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஸ்கூட்டர் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல, ஸ்கூட்டர் இருக்கும், பைக் இருக்கும். இவங்க திடீர்னு பக்கத்துல சிட்டிக்கு போகணும்பாங்க, ஆனா அப்பா பைக் சாவி எடுத்துட்டு போயிடுவாரு. ஸ்கூட்டர் சாவி கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. ஆனா இதை வந்து நான் என்னுடைய மிஸ்ஸஸ் சொல்ல முடியாது, அப்பா ஸ்கூட்டர் இருந்தது எடுத்து போயிட்டான்னு சொல்ல முடியாது. இதனால நான் என்ன பண்ணுவேன்னா, கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 rupees கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. ரொம்ப நன்றி உங்களுடைய கப்புள்ஸ் இன்டர்வியூ எங்களுடைய ஈலன் டிவி கொடுக்கறது. இதன் மூலமாக அநேகர் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நிறைய பேர் எடுத்துகிட்டு வரோம். ரொம்ப நன்றி உங்களை அப்பாயின்ட் பண்ணுங்க. எங்களை நீங்கள் கப்புள்ஸாக அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் கப்புள்ஸாக ஒன்று நாங்கள் சந்திக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம் கூட எங்களுக்கு ரொம்ப குறைவு. காரணம் எங்களுடைய பணிகள் அப்படி. அவங்க ஒரு மெடிக்கல் டாக்டராக இருக்காங்க, நான் ஒரு இயக்கத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் இந்த ஈடன் டிவிக்காக நாங்கள் உங்களோடு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்யூ. சார், நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்துலேருந்து கேட்கலான்னு இருக்கேன். பாஸ்டருடைய இது நிறைய கேட்டிருக்கோம், சாட்சி அவங்க நிறைய சொல்லியிருக்கேன், அனுப்ப சொல்லியிருக்கேன். உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். சின்ன வயசில் உங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி தானே? என்னுடைய அப்பா ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறதான பிரகாசபுரத்தை சார்ந்தவங்க தான் அப்பா. ஆனால் அவங்க பாளையங்கோட்டையில் தாத்தா வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாங்க. அதனால் பாளையங்கோட்டையில் வந்து வேலை நிமித்தமாக அங்கேயே செட்டில் ஆகி அங்கே இருந்தாங்க. அம்மா வந்து கன்னியாகுமரி மாவட்டம். நான் தான் வீட்டுக்கு முதல் பிள்ளை. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 4 பேர். 4 பேரும் ஊழியம் செய்யணுங்கிறது எங்களுடைய பாட்டியுடைய விருப்பம். அவங்க எங்களை வந்து சிறு வயதுலேருந்தே அப்படி தான் வளர்த்தாங்க. வந்து சோறு ஊட்டும் போதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக 4 பிள்ளைங்களும் ஊழியம் செய்யணும், அதுதான் இந்த உலகத்தில் மேன்மையான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி எங்களை அப்படி சொல்லி வளர்த்தாங்க. அது வந்து எங்களுக்கு சிறு வயதிலே அந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிறதான தாகத்தை எங்களுக்குள்ளே உண்டாக்குனது. அப்போ இந்த சின்ன வயசுலேயே வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு 2-3 வயசுலேயே வந்து
பாட்டி சொன்னபோது நான் ஆண்டவர் முழங்கால் படிட்டு உடனே ஆண்டவருக்கு என்ன ஊழியத்துக்காக என்னை அர்ப்பணித்தேன். 3 வயசுலேயே? ஆமாம், அது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. சிபிஎம் பின்புலம் தானே? ஆமாம், அப்பா அம்மாவுக்கு சிபிஎம் தான் மேரேஜ். ஓகே ஓகே. அப்போ அங்கே தான் போயிட்டு வந்துடுவீங்க? ஆமாம் ஆமாம். எந்த தலைமுறை ரசிக்கப்பட்டீங்க? ஜெர்மன் மிஷினரி ரிங்கிள்தோப்புங்கிறவர் தென் மாவட்டத்தில் உள்ளதான அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற முட்டங்கிறதான அந்த கிராமத்துக்கு வந்து இறங்கி அது பக்கத்தில் இருக்கிறதான அம்மாண்டி விலைக்கு அப்படி நடந்தே வந்திருக்கிறார். வரும்போது எங்களுடைய முன்னோர்களுடைய நெல் களம் நல்லா சுத்தமாக இருக்கிறத பார்த்தோன்னே அந்த இடத்துல இருந்து உட்காந்துட்டு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வந்து நிறைய பேர் கூடி அந்த வெள்ளைக்காரரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வந்தப்போ வந்து ஒரு முடவனான பையன் ஊந்து வந்து மிஷினரியுடைய காலை தொட்டிருக்கான். தொட்ட உடனே அவர் வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிற வார்த்தையை நிறுத்தலை. அவர் ஆண்டவர் பற்றி சொல்லிக்கொண்டே வந்து அந்த பையனை எடுத்து மடியில் வச்சு கை காலெல்லாம் தடவி விட்டுட்டு கீழே விட்டுருக்காரு. விட்ட மாத்திரத்தில் அவன் எழும்பி ஓட ஆரம்பிச்சிருக்கான். உடனே அந்த பிறவி சப்பானி நடந்ததை பார்த்த உடனே எங்களுடைய முன்னோர்களும் அந்த கிராமத்தில் இருக்கிற அநேகர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் முன்னோர்கள் நல்ல வசதியாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய அரண்மனையில் நல்ல செல்வாக்குடையவர்களாக அவருக்கு வந்து ஜட்ஜாலாம் கூட இருந்திருக்காங்க. அப்படி அந்த அந்த செல்வங்க நிறைய அந்த அப்படி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கெல்லாம் 5 சென்ட் நிலம் கொடுத்து வீடுக்கெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அதே அம்மாண்டி விலையில் ஒரு தென்னிந்திய திருச்சபைக்காக சிஎஸ்ஐ சர்ச்சை கூட கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த சபை இன்னும் இருக்குது. அங்க ஒரு சிஎஸ்ஐ ஆலயம் இருக்கும். அந்த நிலம் வந்து இவங்க முன்னோர்கள் தலைமுறையில் ஏறக்குறைய 10-11 தலைமுறை இருக்கும். அதற்கு நடந்த ஒரு விஷயம். அந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து அவங்க அந்த சபையில் வந்து ஐக்கியமாக இருந்து அந்த சபைக்காக சபையும் கட்டி கொடுத்தது மாத்திரம் இல்லை, அம்மா வந்து அந்த சபையில் வந்து பியானோ வாசிப்பாங்க. அம்மா நல்ல பாடல் பாடுவாங்க, கவிதை, இதெல்லாம் தமிழாசிரியர் வேறு. அதெல்லாம் இது பண்ணி அம்மா வந்து 16 வயசுலேயே வந்து அவங்கள கூப்பிட்டு தான் வேலை கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் படித்தவங்க கம்மியாக தானே இருப்பாங்க. சிஎஸ்எஸ் ஸ்கூலில் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து தமிழாசிரியராக அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு சின்ன வயசுல நீங்கள் வளர்ந்து வரும்போது? 3 வயசுலேயே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்றீங்க. நீங்கள் வளர்ந்து வரும்போது சபையோடு சேர்ந்து வளர்ந்து இதாக எப்படி உங்கள் அனுபவம் இருந்தது? 11 வயசில் வந்து ரட்சிக்கப்பட்டேன். நான் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். பெண்டிகாஸ்ட் பெற்றோருக்கு தான் பிறந்தேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சுவாபம் இருந்தது. என்னுடைய தங்கச்சி கொஞ்சம் நல்லா ஃபேராக நல்லா இருப்பாள். நான் வந்து கொஞ்சம் வந்து நிறம் கம்மிங்கிறனால எனக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸு. அதனால் அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அந்த பொறாமை குணம் ரொம்ப முதல்ல இருந்துச்சு எனக்கு. அப்போ அவள் வந்து எங்கள் பாட்டி ஒரு நாள் வந்து நான் 6th படிக்கும்போது ரெச்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொன்னாங்க. உடனே அந்த மதியானம் ஒரு 1 மணி இருக்கும். அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு எனக்கு இந்த பொறாமை குணம் எனக்கு இருக்குது, என்னுடைய சகோதரியை வந்து நான் நேசிக்கிறதுக்கு எனக்கு இந்த பொறாமை நாவிலேருந்து எனக்கு விடுதலை தாங்குங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஏசப்பாட்டை நான் செய்த எல்லா குறைகளையும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அன்னைக்கு தான் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். வந்து பிறகு என்னுடைய தங்கச்சியை ரொம்ப நேசித்தேன். 15வது வயதில் எனக்கு 10th ரிசல்ட்டு மார்க் வந்து அன்னைக்கு என்னை வந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்புனார். அந்த அபிஷேகம் பெற்ற நாளில் இருந்து வந்து எனக்கு ஊழியத்தின் அழைப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆண்டவர் வந்து தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் நான் ஊழியத்துக்குரியவள் தான் அப்படிங்கிறத வந்து அப்பொழுதே எனக்கு வந்து அந்த உறுதியை, அந்த அழைப்பை எனக்கு தந்திருந்தார். படிப்பு நல்லா படிச்சிருப்பீங்க? ஆமாம், நல்லா படிப்பேன். ஆனால் எனக்குள்ள வந்து 6th டைஃபாய்டு ஜுரம் எனக்கு வந்துச்சு. அப்போ டைஃபாய்டு ஜுரம் ரிப்பீட் ஆயிடுச்சு. 3 times ரிப்பீட் ஆகி 3 months நான்
பெட்ல இருந்தேன். அப்போ நாங்கள் சிபிஎம் சர்ச்சுக்கு அட்டன் பண்ணனால மருந்து எடுக்க ஆமா மாட்டோம். மருந்து எடுக்க மாட்டீங்க. ஆமாம், எங்கள் அப்பா அம்மாவும் அவங்க எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டராக இருந்தார், அம்மா ஆசிரியர் பணியில் இருந்தாங்க. அதனால் எங்களை கவனிக்கவும் முடியாது. வீட்டில் நான் அம்மா வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் வந்து அந்த காரமான உணவு எடுத்து சாப்பிட்டோன்னே ஈவினிங் அவங்க வரும்போது ரொம்ப காய்ச்சல் வந்து அப்படி வந்து பிறகு பாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்து ஜெபித்து அப்புறம் ஃபெய்த்தோமுக்கு கொண்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் வந்து என்னை ஃபெய்த்தோமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 3 மாதம் அந்த சிஸ்டர்ஸ் தான் என்னை கவனித்தாங்க. எனக்கு வந்து நான் ஆனுவல் எக்ஸாம் கூட எதுவுமே எடுக்கல நீங்க? ஆமாம், ஆனுவல் எக்ஸாம் கூட நான் எழுத முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்படி அதற்கு பிறகு நிறைய எனக்கு வந்து சுகவீனம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறனால என்னால் ஸ்டடீஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனே நாங்கள் மருந்து மாத்திரை எடுக்கிறது இல்லை. வந்து பல நாள் என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருந்து 11th 12thலாம் நிறைய நான் ஸ்கூல் போக முடியாத சுச்சுவேஷனில் இருந்ததுனால என்னால் வந்து மெடிசின் போகக்கூடியதான மார்க்ஸ் இல்லை, எனக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் இல்லை. அதனால அப்பா வந்து இந்த பக்கம் மெடிசனே எடுக்கல, பட் இந்த பக்கம் மெடிக்கலுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. அது எப்படி? இல்லை, நான் மெடிக்கலுக்கு ட்ரை பண்ணேன் விட எங்க பேரண்ட்ஸ் வந்து நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. என்னோட தங்கச்சி நல்லா படிப்பா, அவ 10th 12th எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் மார்க். அப்போ அவ தான் வந்து டாக்டர் ஆகணுங்கிற ஒரு வெறியோட இருந்தா. நானும் அவளும் தங்கச்சியும் வந்து அவ 12th முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எழுதுனா, நான் பிஎஸ்சி. அதுக்கு பிறகு 12thல மார்க் இல்லாதனால பிஎஸ்சியில் போய் ஜாயின் பண்ணி நாசரத் மர்கசிஸ் காலேஜில் தான் வந்து நான் பிஎஸ்சி ஜுவாலஜி தான் படித்தேன். அதில் வந்து எனக்கு வந்து நல்ல யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தேன். வந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எழுதுவோம். வெள்ளூருக்கு எழுதியிருக்கேன், பாண்டி ஜிப்மருக்கு எழுதினேன். அப்புறம் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ்க்கு எழுதும்போது அவளுக்கு 12th வேறு கேட்டகரியில் எக்ஸாமு, என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. எனக்கு வந்து சென்னையில் போய் என்ட்ரன்ஸ் எழுத வேண்டி இருந்துச்சு. நான் எழுதிட்டு வந்துட்டேன். பியூர்லி மெரிட் சீட்டில் தான் வந்து எம்பிபிஎஸ் வந்து கிடைத்துச்சு. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் தான் நான் வந்து 5.5 years வந்து படித்தேன். ஆமாம், நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வந்து சனிக்கிழமை நாங்கள் காத்திருப்பு ஜெபத்துக்கு போவோம். அப்போ வந்து ஜெபிக்கும் போது சர்ச்சுக்கு போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்திட்டே இருப்பார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி. வீட்டுக்கு வந்தால் வந்து சிபிஎம் ஊழியத்துக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து டாய்லெட் கழுவணும், பாத்ரூம் கழுவணும், இந்த மாதிரி வேலை தான். அப்போ அந்த ஒரு பாளையங்கோட்டையில் கன்வென்ஷன் நடந்துச்சு சென்ட்ரல் ஃபெய்த்தோமில். அந்த சமயத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து அங்கே இருந்த ஊழியத்துக்கு எடுக்கிற சீஃப் பாஸ்டர்ஸ்ட்டை போய் சொல்லிட்டாங்க. வந்து என்கிட்டையும் அப்பா சொல்கிறாரு, நீ மட்டும் ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா என்னை வந்து உயிரோட இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, நான் எங்கேயாவது போயிடுவேன் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப நேசிப்பார், எல்லா பிள்ளைங்களை விட என்ன அதிகமாக நேசிப்பார். எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பெரிய இதாக இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் எங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு பாஸ்டர்ஸ் டைம் போய் சொல்லிட்டாரு வந்து ஊழியத்துக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் அப்போசிஷன் இருந்துன்னா சிபிஎம் ஊழியத்தில் எடுக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸுடைய ஒப்புதலோடு தான் நம்ம வந்து ஊழியத்தில் எடுப்பாங்க. அதனால் அந்த வந்து எனக்கு அந்த ஊழியத்துக்கு போகக்கூடியதான அந்த சிச்சுவேஷன் அமையலை. ஸோ அப்புறம் நீ படித்து முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன திங்க் பண்ணுறீங்க? படித்து நான் மெடிசன் முடிச்சிட்டேன். முடித்த பிறகு நான் வந்து இப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் ஆயிடுச்சு. சிஎஸ்ஐ சோமர்வெல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு காரக்கோணம் மெடிக்கல் காலேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த சவுத் கேரளா டைசனுக்கு கீழே வர்ற அந்த காலேஜ், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணும்போது 14 டாக்டர்ஸ் இருந்தோம். எல்லா
டிபார்ட்மெண்ட்டும் இருந்துச்சு. அதில் வந்து சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒரு 3.5 years ஒர்க் பண்ணேன். நேரத்துலலாம் வந்து ஊழியத்துக்கு போயிடுவேன். கிராமத்துலாம் போய் ஒவ்வொரு வீடு வீடாக போய் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவரை பற்றி சொல்கிறது, ரொம்ப விசுவாசம் வந்து இருக்கும். அப்போ மெடிக்கல் எதுவும் ஓபி டைமை தவிர, என்னுடைய டியூட்டி டைமை தவிர மற்ற நேரத்துலலாம் இதுக்கு போயிருவேன். கிராமத்தில் போய் ஊழியம் செய்யும்போது அவங்களுடைய காரியங்களை நானே என்னுடைய ஜெபத்தில் சொல்லியிருக்கேன். ஈவன் வந்து எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு கூட விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விசுவாச வரத்தை கூட ஆண்டவர் அந்த நாட்கள்ல எனக்கு தந்திருந்தாரு. இந்த சிபிஎம் வந்ததுனால மெடிக்கல் ஃபுல்லாக படித்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அப்போ உங்களுக்கு ஹோப் இருந்துச்சா? இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டேப்லெட்னால தான் நமக்கு இல்லை நான் எப்பவுமே ஜெபத்திலே தான் பண்ணுவேன். எந்த ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணாலும் ஜெபத்தோட தான். ஏன்னா வந்து மருந்து மாத்திரைகளை விட ஜெபம் வந்து மிகவும் வல்லமை உள்ளது. ஓகே. ஸோ எப்போ நீங்கள் உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க, நீங்கள் என்ன விரும்புனீங்க, இப்படி மாப்பிள்ளை வர எப்படி எதிர்பார்த்தீங்க, என்ன சொன்னீங்க? நிறைய அலைன்ஸ் வந்துச்சு. சிலது வந்து ஜுவல்ஸ்னால வந்து எனக்கு வந்து காது குத்தி இருக்காது. அப்பா அம்மா அந்த பெட்டிகாஸ்ட் அனுபவத்திலே வளர்ந்தனால வந்து அதனால போயிடுச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருந்தீங்க பேரண்ட்ஸ், எப்படி இருக்கிறோம் மாப்பிள்ளை, என்ன மாதிரி சொல்லியிருந்தீங்க? நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன், டாக்டர்னா டாக்டர் வேணும் அப்படியெல்லாம் நான் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஊழியம் செய்யணும், டாக்டர் தான் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. கத்தருக்காக நான் ஊழியம் செய்யணும், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். ஆமா, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. கூழ் குடித்தாலும் ஒரு ஊழியக்காரனை நான் திருமணம் பண்றதுக்கு இதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல 100% என்னைய வந்து எந்த ஒரு கண்டிஷனும் நான் போடாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த மாசத்துல தான் வந்து இவங்க கால் வந்தது. அம்மா ஜெபம் பண்ணும்போது எனக்கும் ஆண்டவர் இங்க நான் காரக்கோணத்துல என்னோட கத்தர் இடை விட்டாரு. அப்புறம் இவங்க வந்து ஜனவரியில் வந்து பார்த்தாங்க. 96 ஜனவரி வந்து 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன் என்னை வந்து பார்த்தாங்க. அப்பா வந்து மருத்துவமனை ஊழியத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, குறிப்பாக தொழுநோயாளிகள் மத்தியில். அப்புறம் மருத்துவமனை நடத்திட்டு இருந்தாங்க. நிறையா டாக்டர்ஸ் அப்பா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க யாரும் எங்களுடைய தரிசனத்துக்கு விஷனுக்கு ஒத்து வரல. இன்னொன்று அவங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவுக்கு ஃபினான்சியல் இது இல்லை. அதனால் நான் ஒரு டாக்டரை மேரேஜ் பண்ணணும்னு அப்பா அம்மா நினைக்கல. ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம் ஸ்டார்ட் ஆனது. ஐயோ, ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஒரு நல்ல மருத்துவ பெண்ணை கொடுத்தா நாம் இந்த பணிகளை, இந்த தரிசனத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு அது நமக்கு ஒரு பெரிய இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எனக்கு பெண் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அப்பா அம்மாட்ட சொல்கிறேன், ஓகே நீங்கள் பாருங்கள், ஆனால் ஒரு டாக்டர் பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லும் பொழுது அப்பா பயங்கரமாக சிரிச்சார். என்ன க்ளோரி, என்ன தைரியத்தில் டாக்டரை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை ஒரு முயற்சி பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், டாக்டராக கிடைச்சா பார்க்கலாம், இல்லாட்டி எப்படி இருந்தாலும் ஒன்றும் இப்போ நம்ம டாக்டர் தான் பண்ணி ஆகணும்னு அவசியமும் நமக்கு இல்லை, ஆண்டவருக்கு சித்தமானால் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்க வச்சது அந்த ஒரு கண்டிஷன் தான் இல்லையா? ஆமா, அந்த ஒரு கண்டிஷன் வச்சிருந்தேன். பட் அந்த கண்டிஷன் வந்து நான் ரொம்ப அதுதான் சொல்லல, ஒரு சில மாதங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அப்போ வந்து நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய எம்ஃபில் பட்ட படிப்பை நான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாமே டெலிஃபோன் மூலமாக தான் அப்பா எல்லாம் பேசுறாரு. அப்போ அந்த நேரத்தில் தான் இவங்களுடைய அலைன்ஸு அப்பா அம்மா கைக்கு வந்திருக்குது. அப்புறம் எப்படியோ இவங்க கால் இவங்களுடைய ப்ரொஃபைல் எங்களுக்கு வந்தது, எங்க ப்ரொஃபைல் இவங்களுக்கு போனது. மேற்கொண்டு அதனை குறித்து சொல்லுங்க. அதை நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க உங்க இதுல. ஸோ அந்த பெண் பாருக்கு படம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? ஜனவரி, ஆமா, அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் வந்து அந்த டிசம்பர்ல. அப்போ வந்து தான் இவங்க ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஃபோட்டோ கொடுத்தப்போ அதை வந்து வாங்கிட்டு நான் அந்த நேரத்தில் தான் 3 மணி நேரம் நான் ஜெபிப்பேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த நேரத்தில் ஜோம் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஜோம் பண்ணுறேன். 3 மணி நேரம் என் ஃபோட்டோ வச்சு 3 மணி நேரம் ஜோம் பண்ணல, அந்த 1 மணி நேரம் நான் ஈவினிங் ஜெபிக்கிற ஜெபத்தில் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து திட்டம் தெளிவுமா பேசினாரு. இந்த காரியம் கத்தரால் வந்தது அப்படிங்கிறதான வசனத்தை தந்தாரு. ஒன்று நான் அதை ஜெபெல்லாம் முடிச்சுட்டு
போய் அப்பா அம்மாட்ட சொன்னேன், இது வந்து இதுதான் வந்து நிறைவேறும், ஆனால் நிறைய தடை வரும், ஆண்டவர் காண்பிக்கிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னேன். அதே போல் வந்து இவங்க வந்தாங்க, பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு பிடிக்கலை என்னைய. ஆக்சுவலாக நான் குள்ளமாக இருக்கேன்ல, நிறைய உண்மைகள்லாம் வெளியே வருது. குள்ளமா இருக்கேன், ரொம்ப சிம்பிளா இருப்பேன். இப்போ என்னுடைய ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் மேக்கப் பண்ணேன். அப்போ வந்து வாலிப பிராயத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா அவர் நல்ல மேக்கப், அவர் எப்பவுமே இதா இருப்பார். எங்களுக்கு சொன்ன பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்கேஜ்மெண்ட் முடிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஹோப்போட நான் வந்து இங்கே வந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லிட்டேன். சொன்னால் திரும்ப எப்படி அவங்கள போய் நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கவலையாக இருக்குது. இது பண்ணேன். அந்த அப்போ அந்த நியூ இயர் அன்னைக்கு கூட என்னுடைய கொலீக்ஸ்லாம் வந்து என் ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. உண்மையாகவே அக்கா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஹாப்பி நியூ இயர் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ சரி நம்ம இது ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி தான் ஜனவரி 2ஆம் தேதி நான் அங்கேருந்து கிளம்பி வர்றேன். 5ஆம் தேதி இவங்க வந்து பார்த்தாங்க. கடைசியில் வந்து வேற அலைன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லிட்டாரு. அப்போ வந்து எனக்கும் அம்மாவுக்கும் தூக்கமே இல்லை அன்னைக்கு நைட். ஆக்சுவலாக வந்து ஏசப்பா வந்து என்ன இப்படி வந்து ஒரு காரியம் சம்பவிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக நானும் அம்மாவும் அப்படியே கவலையோடு அந்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு அந்த நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஒரு நான் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வீட்டில் நான் ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணும்போது வந்து ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். சின்ன வயசுலேருந்து என்னை ஆண்டவர் நடத்தினதெல்லாம் வழிகளெல்லாம் சொல்லி, நான் வந்து உன்னை நடத்துவேன், வந்து நீ சோர்ந்து போகாத அப்படின்னு. அப்போ நான் வந்து தைரியமாக போயிட்டேன். சரி என்னன்னாலும் அவங்க கிண்டல் அடித்தாலும், கூட இருக்கிற டாக்டர்ஸ் கிண்டல் அடித்தாலும் அதை நம்ம ஆண்டவருக்காக சைத்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போன பிறகு அங்கே ஒரு ப்ராஃபஸி சொல்கிற ப்ராஃபட் வந்தார். அவர் வந்து சொன்னார், ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய சர்ச்சில் உள்ள ஒரு பிலீவரும் பார்த்து சொன்னாங்க, சொப்பனம் கண்டு சொன்னாங்க. என்னன்னா ஒரு பெரிய க்ரூசைட் மாதிரி இருக்குதான். அந்த க்ரூசைடில் வந்து வசனம் வாசிக்கிற பிரசங்கியார் வசனம் சொல்லும்போது நான் உடனே எடுத்து வாசிக்கிறேன். அவர் அந்த அந்த கன்வென்ஷன் கூட்டம்லாம் முடிச்சுட்டு காரில் வந்து அந்த பிரசங்கியார் ஏறி போகிறாராம். ஏறி போகும்போது நானும் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னா அந்த காரில். அந்த கார் வந்து கிளம்பி போயிடுச்சான். அப்போ பின்னாடியே நான் ஓடுறேன்னா, அப்போ வந்து அந்த பிலீவர் நினைக்கிறாங்களா அந்த சொப்பனத்திலேயே, டாக்டர் விழுந்துருவாங்க அந்த மாதிரி ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த டாக்டர் டிரைவர் வந்து பார்க்குறாராம் என்னுடைய பிரயாசத்தை, நான் எவ்வளோ தூரம் ஓடி வர்றேன் அப்படின்னு. நான் பின்னாடியே ஓடிட்டு ரொம்ப தூரம் ஓடி அப்புறம் களைத்து நின்றுடுறேன். பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி தூக்கெல்லாம் இருந்திருக்காங்க மாமியார் மகளும். எனக்கு அது மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதாவது ஒரு ஊழியர் ஒரு மருத்துவரா இருந்தாலும் வேற ஒரு இதுக்கு போயிருக்கலாம் இல்ல. ஆமா ஆமா, அவ்வளவு சூழ்நிலையில இருந்து எப்படியாவது ஊழியத்துக்கு வரணும்ன்றது. அப்புறம் மறுபடியும் அந்த கார் என்னை வந்து அந்த டிரைவரு இவங்க பட்ட பிரயாசத்தை நான் பார்த்தேன், அந்த சகோதரி ஏத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த கார் வந்து என்னை அழைத்துட்டு போச்சான். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போனது திரும்பவும் வரும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்படியே அப்படி போயிட்டு பிப்ரவரி ஆயிடுச்சு. பிப்ரவரியில் ஒரு 20க்கு பிறகு ஒரு நாள் வந்து அப்பா நைட்டு கால் பண்ணுறாங்க. இப்படி அவங்க அப்பாவும் அம்மாவும் கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்களா, இதுக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கும் தம்பிக்கும் இஷ்டம் இல்லை, ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படலை. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து இந்த சொப்பனம் நான் ஆண்டவர் என்னட்ட பேசினது எல்லாத்தையும் வச்சுட்டு, ஆண்டவருக்கு சித்தம்னா வந்து பார்க்க சொல்லுங்க, ஆண்டவருக்கு சித்தம்னா நடக்கும், இல்லைன்னா ஆண்டவரே தடை பண்ணி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதே போல் அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டார் ஐயா.
ஐயா கொஸ்டின் கேட்டதுக்கெல்லாம் நான் ஆவிக்குரிய நிறைய கொஸ்டின் கேட்டாரு. கடைசியா வந்து நீ ஒரு டாக்டர் இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்கு எப்படி நீ வந்து உன்னுடைய பெற்றோர் கம்பல்ஷன்னால இப்படி இது பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வில்லிங்னஸ் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சொன்னேன், இல்லை பெற்றோர் சம்பந்தமோ பெற்றோர் இது ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை ஐயா, ஆண்டவருக்கு சித்தம்னா வந்து அது நடக்கும், ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா எதானாலும் தடை பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொன்னேன். அந்த பதில் அவரு மாமனார்ட்ட சொல்றேன், அந்த பதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே வந்து என்னை முழங்கால் படியிட சொல்லி ஜெபம் பண்ணாங்க ஐயாவும் அம்மாவும். ஜெபம் பண்ணிட்டு சரி இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய மருமகாங்கிறத அவங்க உறுதி பண்ணிட்டாங்க. வந்துட்டு அப்புறம் மார்ச் 14 எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. வந்து அங்கே திருநெல்வேலியில் வச்சு தான் சாத்தாங்குளத்தில் அப்போ இருந்தோம் நாங்கள். மேரேஜ் எப்போ நடந்துச்சு? ஏப்ரல் 12, 1996 ரத்னபால் தலைமையில் பாஸ்டர் ராஜேந்திரன் தான் எங்கள் திருமணத்தை நடத்தி வச்சார். சரி, ஓகே. திருமண வாழ்க்கைக்குள்ள எப்படி இருந்துச்சு? ஸ்டார்ட் பண்ணல, நீங்க எப்படி இருந்தது? சிஸ்டர் இல்லை, உங்களுக்கு இல்லை என்னன்னா, நாங்கள் 2 பேருமே வித்தியாசமான இடங்கள், சரி, வித்தியாசமான குடும்பம், வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான படிப்பு, வித்தியாசமான வளர்ப்பு முறை, வித்தியாசமான உபதேசங்கள், டோட்டலாவே எங்களுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாம் வித்தியாசம். ஆமா, எல்லாமே வித்தியாசம். ஈவன் மொழிகள், நெல்லை மொழிகள் கூட வித்தியாசம் தானே. இதுல ஒரு என்னன்னா, ஒரு முறை அவங்க வந்த உடனே சமையல் ஆரம்பிக்கிறோம் நாங்க. எனக்கு சமையல் கட்டு பக்கமே போனதுக்கு இல்லை. நானு அப்பாவும் அம்மாவும் என்ன ஒரு ஆர்ஃபனேஜ் அவங்க நடத்துனதுனால போனா சாப்பாடு இருக்கும், சாப்பாடு கூட சாப்பிடுவோம். எனக்கு எந்த காய் எதுன்னு கூட எனக்கு தெரியாது. பீட்ரூட் எது கேரட் எதுன்னு இன்னமும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இவங்க ஒரு நாள் ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெல்லாரி 1 கிலோன்னு எழுதியிருந்தாங்க. இங்க பெல்லாரின்றது வெங்காயம், நம்ம எங்க ஊர்ல பெல்லாரின்னா யாருக்குமே தெரியாது. ஒரு காய்கறி கடையில் போய் பெல்லாரி 1 கிலோ அப்படின்னு எழுதி இருந்தது. இவங்க கொடுத்த சீட்டை கொடுத்த நானு, இல்ல சார் பெல்லாரி இங்க இல்ல, அடுத்த கடைக்கு போறேன், பெல்லாரி இருக்கா? பெல்லாரி இல்ல. நான் நினைச்சிட்டு ஒருவேளை ஏதாவது மெடிசன் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் சார் பெல்லாரின்ற கம்பெனி மெடிசன் அவனே இல்லைன்ட்டா. 2-3 மெடிக்கல் ஸ்டோர்ல கேட்டேன். என்ன நெல்லை லாங்குவேஜ் நிறைய இருக்குல்ல, நாம லுங்கி சொல்லுவோம், அவங்க சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் முதல் 2-3 ஆண்டுகள் எங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சியலா இருந்தது. ஆமா, என்ன கான்ட்ரவர்சியல்னா இப்ப எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட இருந்தது. டாக்டர் சில நேரத்தில் அப்பா எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஆமா, சில நேரத்தில் நான் எதுக்காவது அர்ஜென்ட்டா போவேன், பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் என்னால் அதை பொறுமையா இருக்க முடியாது. இது ஈவன் அவங்களுக்கே கூட தெரியாது. இப்ப நம்ம போன உடனே ஹஸ்பண்ட் வந்து அது ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டல். ஆனா அது வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. பட் அது வந்து என்னோட இம்மெச்சூரிட்டி. ஆமா, ஏன்னா நீங்க அம்மா அப்பா உங்க இதை பார்த்திருப்பீங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, அப்பா ஊழியத்துக்கு அப்படி இருந்திருக்கும். ஆமா, பட் நீங்க போய் ஒய்ஃப் வந்து வெயிட் பண்ணணும். அப்புறம் ஸ்டாஃப்ங்க அங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்து குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு குட் மார்னிங் கிடைக்காது. ஏன்னா மெடிக்கல் பீப்புளுக்கு நான் தேவையில்லை. இல்ல இதெல்லாம் சாதாரண காரியம் தான். பட் எனக்குள்ள அதுக்கு நான் நினைக்கிறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் நினைக்கிறேன். இதனால நான் என்ன பண்ணுவேன்னா, வேற விதத்துல அவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருப்பேன். இல்ல இப்ப இது வந்து நேரடியா என்னால சொல்ல முடியாது. இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன், வேற ஏதாவது காரணத்துல திட்டிட்டு இருப்பேன், திட்டி தீத்துருவேன். ஏன்னா அந்த ரீசன் வந்து அதுவான. ஆனால் இது எல்லாமே அந்த நாட்கள்ல என்னுடைய முதிர்ச்சியின்மை காரணமா. முதல் 3 ஆண்டுகள் எங்களுக்கு நிறைய கடினங்கள் இருந்தது. நானும் ரொம்ப ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கேன், பல முறை நான் ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கேன். ஆனா ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தாரு. ஏன்னா நான் உன்னே ஆண்டவர் ஆமா, எனக்கு கஷ்டமா. ஏன்னா அப்பா எல்லாம் என்னை தொட்டதே கிடையாது. இது பண்ணி இங்க வரும்போது இது சிச்சுவேஷனே வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த இது தெரிஞ்சதா, இந்த மாதிரி நம்ம அவங்க ஏதாவது ஃபீல் பண்றாங்க
அந்த அவ்வளவு அந்த இது எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி. வந்து இதனால தான் அப்படின்னு சொல்லி நாம நிறைய சைக்கலாஜிக்கலாக நம்ம பார்க்கணும்ல நிறைய இது. அதனால வந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்டு அதுக்கு தகுந்தபடி நான் ஜபத்திலே எல்லாத்தையும் வச்சு அதை வந்து சரி கர்த்தர் வந்து ஒரு நாள்ல இதெல்லாம் மாற்றுவாரு. பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ அவங்க வந்து அவங்க ஒரு மெடிக்கல் டாக்டர், என்னை வந்து நான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுடைய லீடரா என்னை பார்த்து தான் மேரேஜ் பண்ணாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து என்ன சைல்டா தான் வச்சிருப்பாரு. ரொம்ப ஆனா இப்ப உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல போன் இருக்கும், ஆனா இந்த டெலிபோன் பூட்டிட்டு அப்பா கீ வச்சிருக்கோம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ரிங் பண்ணி பண்றதான டயல் டோன் வரும். ஆமா, அதை பூட்டி சாவி அவட்டு இருக்குதும். இப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஒரு போன் பண்ணணும்னா அவங்களாலையும் பண்ண முடியாது. இப்ப என்கிட்ட வந்து எங்க அப்பா பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாருன்னு அவங்க கிட்ட சொல்ல முடியாது நான், ஏன்னா அது வந்து ஈகோ ப்ராப்ளம். ஏன்னா அது இவனை போய் அதாவது ஒரு போன் கீ கூட இவர்கிட்ட அவங்க அப்பா கொடுக்கலன்னு நினைச்சுவாங்க. ஸ்கூட்டர் இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல, ஸ்கூட்டர் இருக்கும், பைக் இருக்கும். இவங்க திடீர்னு பக்கத்துல சிட்டிக்கு போகணும்பாங்க, ஆனா அப்பா பைக் சாவி எடுத்துட்டு போயிடுவாரு. ஸ்கூட்டர் சாவி கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. ஆனா இதை வந்து நான் என்னுடைய மிஸ்ஸஸ் சொல்ல முடியாது, அப்பா ஸ்கூட்டர் இருந்தது எடுத்து போயிட்டான்னு சொல்ல முடியாது. இதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இல்ல இல்ல நான் தான் அப்பாட்ட ஸ்கூட்டர் சாவி எடுத்துட்டு போக சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு, இவங்க ஏதாவது பக்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கும் மெயின் ரோட்டுக்கும் 3 கிலோமீட்டர் இருக்கும், அங்க நிறுத்திட்டு தான் நாங்க சேலம் சிட்டிக்கு ஏதாவது போகணும். சைக்கிள்லயே இவங்களை கூட்டிட்டு போவோம் பிரதர். ஆமா, நான் என்ன சொல்லுவேன்னா, இல்ல ஈவினிங் வந்து நான் சைக்கிளிங் பண்றேன் உட்காரவே தெரியும். நான் அப்படி எப்படி சொல்லுவேன்னா, அப்பா ஸ்கூட்டர் சாவி எடுத்துட்டு போனாலும் சைக்கிள் சொல்ல மாட்டேன், நான் பொதுவாகவே சைக்கிளிங் பண்ணுவேன், 2 நாள் 3 நாள் பண்ணுவோம், அதை பயன்படுத்திக்கலான்ட்டு பின்னாடி அவங்க உட்காரு. அப்பாட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா 2 ஒண்ணா போறேன்னா கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி என்ன நீங்க அதிகமா பேச மாட்டீங்களா? அடிக்கடி ஒரு முறை 2 முறை கேட்கலாம். அப்பா ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க இன்னொன்னு, அந்த பெட்ரோலுக்கு கூட காசு கொடுக்கறதுக்கு எனக்கும் அந்த நாட்கள்ல வாய்ப்பு இல்லை, அப்பாவுக்கும் வாய்ப்பு இல்லை. இதை வந்து நான் இதெல்லாம் இவங்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்பி நம்ம வந்திருக்கிறதே அவங்களுக்கு ஒரு இது வந்துடக்கூடாது இல்ல. இப்ப அப்பா கீ கொடுத்தாலுமே அதுக்கு பெட்ரோல் போடணும். இவங்களுக்கு அப்பா 1000 ரூபாய் கொடுப்பாங்க, எனக்கு சம்பளமே இருக்காது. கேட்டா இல்ல க்ளோரி ஊழியம் இதெல்லாம் நீ தான் செய்ய போற பாரு, ஆனா எனக்கு எதுவுமே இல்லைன்றது நான் இவங்கிட்ட சொல்ல முடியாது. புரியுதுல்ல உங்களுக்கு? அதனால ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனா இருந்தேன். அது உங்களுக்கு தெரிஞ்சதா? அது ஐயோ ஆமா, எனக்கு நல்லா இன்னைக்கும் அதை நான் பட் இப்ப அதை நினைக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சதுக்காக இப்ப நான் நன்றி சொல்றேன். ஒரு பழைய சைக்கிள்ல ஒரு மெடிக்கல் டாக்டரை இளம் தம்பதிகளா நான் 3 கிலோமீட்டர் இருந்து அழுத்திட்டே போவேன். விரும்பி வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் பரவாயில்ல, கரெக்டா இப்பதான் அதுக்கு கூட அவர்கிட்ட பைனான்சியலா ஒண்ணும் இருக்காது. மேரேஜ் ஆகி பிரதர் ஒரு 10 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது கூட அவர்கிட்ட 10 ரூபா கூட கிடையாது. அதாவது அப்பா வந்து இந்த இயக்கத்தை இவர் தான் நடத்துவாருன்னு சொல்லிட்டாரு இவங்க கிட்ட. ஆனா என் கையில ஒண்ணுமே இல்ல, என் கையில எதுவுமே இல்ல. அப்ப சொன்னீங்களா சொல்லாம விட்டுருவீங்களா? அதெல்லாம் வந்து அப்பாட்டியா அப்பாட்ட சொல்லுவேன், இல்ல க்ளோரி விசுவாசத்துல போக கத்துக்கணும். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இருக்கிறதுக்கு இடம் இருக்குது, சாப்பாடு சாப்பிடுறீங்க, சாப்பாடு அப்பா அம்மா வீட்டுல சாப்பிடுவோம், இப்படியான நீ பேசக்கூடாது, இது வந்து உன்னை நெசசிட்டி நீ சொல்லக்கூடாது, நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜெபத்துல தான் வைக்கணும்னு சொல்லுவாரு. நான் வந்து இங்க சொன்னா என்ன பிரச்சனை ஆகும், என்னது ஒண்ணுமே இல்லாத இந்த சகோதரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம லைஃப் இப்படி அவங்க நினைச்சிடக்கூடாது இல்ல. 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆனாங்க, முதல் குழந்தை. இவங்களை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறதுக்காக மாமனார் மாமியார் திருநெல்வேலியிருந்து வராங்க. இதுக்கு அவங்க பிரெக்னன்சியா இருந்ததுனால டெலிவரி கூட்டிட்டு போறாங்க. அப்ப எங்ககிட்ட அப்பா ஒரு பழைய மட்டடார் வண்டி வச்சிருந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேலம் சிட்டியில கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும். அதுக்கு அப்பா மட்டடார் வண்டியை தரமாட்டேன்ட்டாங்கன்னா டீசல் போட முடியாது. டீசல் அந்த நாட்கள்ல அவ்வளவு தூரம் போகணும்னு நான் அப்பாட்ட சொல்றேன், இல்ல க்ளோரி அது கஷ்டம், வண்டி தர முடியாது அப்படின்ட்டாரு. எனக்கு இதை இவங்கிட்ட எப்படி சொல்றாரு, ஒரு மருமக பிரெக்னன்சிக்காக போறாங்க, ஒரு மெடிக்கல் டாக்டரா இருக்காங்க, எங்க அப்பா வண்டி தர மாட்டாங்க, என்ன நடக்கும்? அப்ப நான் என்ன சொல்றேன், ஊழியத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி இல்ல, டீசல் போடணும், அப்படிதான், அது காசு ஆகும், அந்த காசு நம்ம எங்க போறது, இப்படி எல்லாம் அப்பா யோசிச்சு அதாவது தரக்கூடாதுன்னு அப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்க வச்சிருந்த பணத்தை இப்ப கரெக்டா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அப்போ அந்த நாட்கள்ல வந்து ஒரு பெரிய வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ இவங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் அன்னைக்கு சேலரினா பார்த்துக்கோங்க. 1000 ரூபா தான். 1000 ரூபாய்க்கு ஒரு மெடிக்கல் டாக்டர் அன்னைக்கு வந்து ஏறக்குறைய 25,000 வாங்கக்கூடிய காலம். அட்லீஸ்ட் 1000 ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க. பட் எல்லாம் ஊழியன் தெரியும். பட் அதுக்காக ஒரு பிரெக்னன்சி லேடியை பஸ் ஸ்டாண்ட்ல கூட டிராப் பண்றதுக்கு இல்லைன்னா எப்படியாது? அப்ப நான் அதை மறைச்சிட்டு நான் டாக்ஸி ஒழுங்கு பண்ணியிருந்தேன். டாக்ஸி ஒழுங்கு பண்ணிட்டு அதை அப்பா ஒழுங்கு பண்ண மாதிரி நான் சொல்லிட்டேன். இல்ல அப்பா அது பழைய வண்டியா இருக்கு, கன்சீவா இருக்கனால பேபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நல்ல டாக்ஸி ஒழுங்கு அப்படி எல்லாம் நான் சொன்னேன். ஆனால் இவங்களுக்கு எப்படியோ புரிஞ்சிருச்சு, நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரெக்னன்சி முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு அழகான ஃபியட் காரோட வந்து எனக்கு அதை கிஃப்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப நான் ஆண்டவருக்கு எங்க அப்பா மட்டடார் வண்டி கொடுக்காததுக்காக நன்றி சொல்றேன். ஏன்னா மட்டடார் வண்டி கொடுத்தா ஃபியட் கார் திருநெல்வேலிருந்து வந்திருக்காது, அது ஃபேன்சி நம்பரோட இருக்கும், 9999 முடியும். சில விஷயங்கள் அன்னைக்கு கஷ்டப்படுத்தினாலும் இன்னைக்கு அதை நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதத்துக்கு எதுவா பயன்படுத்திட்டு பையன் பிறக்கிறாப்புல. அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறுது? ஏன்னா பொதுவாக பையன் வந்தோடனே குழந்தைய கவனிக்கிறது ட்வின்ஸ் மாதிரி தான் நாங்க வளர்த்தோம். பெரிய பையனா இவங்க வச்சுக்குவாங்க, பக்கத்துல படுக்க வச்சுக்குவாங்க. சின்னவன் குழந்தையா இருந்தான்னு நான் படுக்க வச்சுக்குவேன். பெரியவன் அங்க மேலேயே படுத்துக்குவான். இவங்க செஸ்ட்லயே படுத்துட்டு செஸ்ட்லயே உடச்சு விட்டுருவான், எல்லாமே பண்ணுவான். நான் குக்கிங்கும் பண்ணணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம். ஆனா அதுல ரொம்ப எனக்கு ஹெல்ப்பா இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து குளிப்பாட்டி விட்டுறது, அவங்களுக்கு ட்ரெஸ் மாத்துறது, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, எல்லாத்துலயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்ன்றதை விட ரொம்ப பிடிச்சது. மாமனாரோட எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க ஐயோ ரொம்ப நேசிப்பாரு அப்பா வந்து, ரொம்ப ஐயா வந்து ரொம்ப நேசிப்பாரு. ஏன்னா ஆவிக்குரிய மருமகங்கிறதுல ரொம்ப நேசிப்பாரு. எதுனாலும் இவங்கிட்ட சொல்லணும்னா நீதாம்மா மாட்டணும், நீதாம்மா மாத்தணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. கல்யாணம் ஆகி வந்த கான்ட்ரோவர்சியல் வந்துரும், இவங்க கிட்ட சொல்லி நீ சொல்லு அப்படின்னு. அப்புறம் கல்யாணம் ஆகி வந்த உடனே நீ க்ளோரிட்ட மேக்கப் பண்றதுக்கு படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சகஜமா இருப்பாங்க. அப்படிதான் உங்களுடைய லைஃப் பேர் சொல்லி கூட அப்பா இவங்களை இல்ல ரொம்ப மரியாதை. அப்படி கூப்பிட்டது இல்ல, ஐயா அம்மான்னு தான் சொல்லுவேன். அவர் வந்து என்னை பேர் சொல்லி கூட கூப்பிட்டது இல்லை. வந்து அம்மா அப்படி ரெஸ்பெக்டபிளா பேசுறாங்க, ஒருமையில சொன்னதே கிடையாது. ஐயா மறிக்கிறது வரை அப்படிதான் வந்து எனக்குரிய நான் மருமக தான், என்னை பேர் சொல்லி கூப்பிடலாம். அவர் அப்படி பண்ணதே கிடையாது. ஆமா, எல்லாருக்கும் கொடுக்கற, மற்றவங்களுக்கு கொடுக்கற ரெஸ்பெக்டோட தான் பேசுவாங்க. நிறைய பாஸ்டர் வந்து அந்த சர்ச்சஸ் கட்டுறது, ஏன்னா அப்போ அவங்க காலத்துல இருந்தே அப்படி ஊழியர் நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல எதாவது உங்களுக்கு தலையீடு ஏதாவது டிசிஷன்லாம் சொல்லுவீங்களா, இது மாத்திக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அந்த பில்டிங் இதில் கொஞ்சம் சொல்லுவேன். இவங்க வந்து நீ டாக்டர் தானே, இன்ஜினியரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய பொறுத்தவரையில நான் எது செய்தாலும் பெஸ்டா செய்யணும்னு நினைப்பேன். நீட் அண்ட் கிளீனா பெஸ்டா செய்யணும், லைஃப் லாங் லைஃப் வரணும்னு நினைப்பேன். இவங்க வந்து சீக்கிரமா முடிக்கணும், கொஞ்சம் எக்கனாமிக்கலா இது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ ஒண்ணு செய்தா போதும் அப்படிங்கிற, நான் வந்து எதுனாலும் பெஸ்டா செய்யணும்னு நினைப்பேன். அது வந்து என்னுடைய சுவாபம். அது வந்து அதுல சில நேரம் எங்களுக்குள்ள சரிதான். நாம என்ன நினைப்பேன்னா நீடு நிறைய இருக்கும். அப்ப அந்த நீடுக்கு அப்ப இதுல ஒரு 1000 ரூபாய் நம்ம மிச்சப்படுத்தினா அந்த இடத்துக்கு நம்ம செய்யலாமே. அப்புறம் அவங்க வளர்ந்த பின்னாடி அவங்க அதை செஞ்சுக்குவாங்கல்ல, அப்படி நான் நினைப்பேனே ஒழிய மற்றபடி இவங்க நினைக்கிற கருத்து ஒண்ணுதான். பட் அவங்க இதை விட நான் நினைக்கிற கருத்து பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். நாம என்ன நினைப்போம்னா ஒரு சின்ன விதை போடுறோம், அந்த விதையை அவங்க ஊற்றி வளர்த்துக்க வேண்டியது, நமக்கு மீதியான விதைகளை இன்னொரு இடத்துல நம்ம தெளிக்கலாம். அதனால அந்த மாதிரி. ஆனா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும். இன்னொன்னு சில நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவா எல்லாம் பண்ணிடுவாங்க. நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீ பேசாம என்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், டாக்டருக்கு படிச்சிருக்கேன். எக்ஸ்பென்சிவானா இப்போ ஃபாரினர்ஸ் வர்றாங்க, அவங்க இடத்துக்கு நம்ம போறோம், அவங்க எவ்வளோ லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இங்கே வர்றாங்களா, அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் இதாவது இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன்.
இவங்க இந்தியா மாதிரியே இருக்கட்டும், வந்து அவங்க டேஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வெளிநாட்டு நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சர்ச் இருந்து டீம் அனுப்பிச்சு விடுவாங்க. சரி. ஆனா அந்த பாஸ்டர் என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, க்ளோரிதாஸ் வெஸ்டர்னைஸ்டா எதுவுமே அங்க இருக்கக்கூடாது, எல்லாம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருக்கணும், அப்பதான் அந்த ரியல் டேஸ்ட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அதனால இப்ப அது இவங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்ப உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சோம்னா அவங்க என்ன சொல்லல, வெஸ்டர்ன் டாய்லெட் வேணா நீங்க யூஸ் பண்ற டாய்லெட் அவங்க போகட்டும். ஏன்னா அப்பதான் இவங்க அதை போய் அவங்க ஷேர் பண்ணுவாங்க, இந்த டாய்லெட் இப்படி இருந்தது, நாங்க மக்க எடுத்து தண்ணி ஊத்தி தான் அதை வந்து நாங்க ஃப்ளஷ் அவுட் பண்ணணும், அப்புறம் குளிக்கிறதுக்கு ஷவர் வேண்டாம், பக்கெட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இது பண்றாங்க. இத வந்து அந்த சர்ச்ல சொல்லும் பொழுதுதான் அவங்க ரியலா இந்தியாவுக்கு போனாங்கன்ற ஃபீலிங் வரும் அப்படின்னு அந்த லீடர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு. அதனால சில காரியங்கள் நாம அதே மாதிரி. ஆனா அதே பஸ் நீங்க இப்போ இவங்க நிறைய சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி, சில நேரம் ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, இப்படி நம்ம அன்னைக்கு சொன்னதை கேட்டிருக்கலாம், ஒய்ஃப் சொன்ன அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? இது சரிதான் நடந்திருக்கு. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல், ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ்.